நல்லா தெரிஞ்சுங்க. மனதையும் புத்தியையும் இறைவனிடம் சமர்ப்பித்து அமைதியோடு இருக்கிறதுனால சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. எத்தனை நாள் படுத்திருப்பீங்க? 2 நாள் படுத்திருப்பீங்க, 3 நாள் படுத்திருப்பீங்க, 4வது நாள் நேச்சுரலா எந்திரிச்சு ஆபீஸ் போக ஆரம்பிச்சிருவீங்க. சோம்பேறி ஆயிட மாட்டீங்க. ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்குள்ள நடக்கும். மனதையும் புத்தியையும் இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தொடர்ந்த துக்கம் காணாமல் போகும். பயமும் வேதனையும் துக்கமும் காணாமல் போகும். சின்ன உதாரணம் என்னன்னா, நமதுதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு செய்யும் பொழுது இதோட ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஆங்ஸைட்டியாலேயே, அந்த பயத்தாலேயே மிக பெரும் துக்கம் உங்களை வந்து அடையும். ஆனா ஃபைனல் ரிசல்ட் வந்து இறை சக்திக்கு அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா, செயல்படும் பொழுது ஏற்படுகிற ஆங்ஸைட்டி இல்லாம செயல்படுவீங்க. உண்மையில இங்க கிருஷ்ணர் சொல்ற மாதிரி மனதையும் புத்தியையும் அவரிடம் சமர்ப்பித்து, நமக்குள் இருக்கும் ஆழ்ந்த அமைதி உணர்விற்குள் சமர்ப்பித்து செயல்களை செய்யும் பொழுது நீங்கள் இருப்பது எதையும் இழக்க மாட்டீர்கள். உங்களிடம் இல்லாத ஆனால் இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற துக்கத்தையும் பயத்தையும் வேதனையையும் சோர்வையும் இழப்பீர்கள். ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய பிரச்சனை தோல்வி இல்லை, தோல்வி வந்துருமோன்ற பயம். உண்மையில் நேரடியாக தோல்வி வரும்பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடுகின்றோம். ஆனா அது வந்துருமோ 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 அப்படிங்கிற பயம், ஆங்ஸைட்டி, அதுதான் நம்மை ஆழமான துக்கத்திற்குள் ஆளாக்குகின்றது, ஆழமான வேதனைக்குள் எடுத்து செல்ல வைக்கின்றது. ரொம்ப அழகா ஒரு ஞானி சொல்வாரு, ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன், நமக்கு தெரிந்தவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைவது. தெரிந்தவைகளை வைத்துதான் தொடர்ந்த ஆங்ஸைட்டி நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம மனசை பார்த்தோம்னா, ஒரு சுனாமி அடிச்சு ஓயறதுக்குள்ளேயே இன்னொரு உணர்வு சுனாமி அடிக்கும். இந்த உணர்ச்சி சுனாமி அடிச்சு ஓயறதுக்குள்ளேயே 3வது உணர்ச்சி சுனாமி அடிக்கும். உணர்ச்சி சுனாமிகளுக்கு நடுவிலே சிக்கிதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்றது. ஒரு விதத்துல இதை நாம துக்கமாவும் எடுத்துக்கலாம். துக்கமா எப்படி எடுத்துக்கலாம்? ஐயோ, தொடர்ந்து எனக்கு மிகப்பெரிய உணர்ச்சி சுனாமிகள் வந்துகிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு விதத்துல இதையே ஆனந்தமா எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஆஹா, எப்பேற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பு வந்தாலும் இன்னொரு கொந்தளிப்பு வந்து அதை எடுத்துரும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இன்னொரு துக்கம் வந்து அதை மாத்திரும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் இது நிலையாக இருக்க போவதில்லை அப்படின்னு அதை ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மாறிக்கொண்டே இருக்க போவதனால், நிலையாக இருக்க போவதில்லை என்பதனால் அதை நாம் ஆனந்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நிலையாக மாறி 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 கொந்தளிக்கின்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளினால் பாதிக்கப்படாத ஒரு அமைதிக்குள் முழுகுவதுதான் சரணாகதி. இந்த சூத்திரத்திலே சரணாகதியின் ரகசியத்தை கிருஷ்ணன் விளக்குகின்றார். சரணாகதினா என்னன்னா, உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த ஒரு அமைதி உணர்விற்கு உங்கள் உணர்ச்சி கொந்தளிப்புகளை சமர்ப்பித்து விடுவது. சரணாகதி அப்படிங்கிறது உங்களுடைய சொத்துக்களையோ உறவுகளையோ துறந்து விடுவதல்ல. அது சரணாகதி இல்லை. உண்மையான சரணாகதி என்னன்னா, உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதித்தன்மைக்குள்ளே சமர்ப்பித்து விடுவது.
நமக்குள் பொங்குகின்ற, நமக்குள் மாறிக்கொண்டே இருக்கின்ற, நமக்குள் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துகின்ற உணர்வுகளை நமக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த அமைதிக்குள்ளே கரைப்பது. ஆழ்ந்த நீங்க பார்த்தீர்களானால் நமக்குள்ள எப்படியெல்லாம் இந்த பொங்குகிற உணர்வுகள் துக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். பிரமையினாலே நமக்கு ஏற்படுகின்ற உரிமைத்தன்மைகள் சில நேரத்தில் இது நம்முடையது, அது நம்முடையது, அது நம்முடையதுன்னு தோணும். ஆனால் வாழும்பொழுது அதை எதையும் அனுபவிக்க மாட்டோம். அந்த பொருட்கள் அழிந்தா மட்டும் துக்கத்தை அனுபவிப்போம். உதாரணத்துக்கு ஊட்டியில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கொடைக்கானல் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஊர் முழுக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். வாழும்பொழுது அதெல்லாம் போய் அனுபவித்து அங்கே தங்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நம்ம ஒரு வீட்டில் தான் இருந்துட்டு இருப்போம். ஒரு உடம்பு ஒரு வீட்டில் தான் இருக்க முடியும். உண்மையில் அதெல்லாம் வாட்ச்மேன் தான் அனுபவிச்சுட்டு இருப்பான். வாழும்பொழுது அதெல்லாம் அனுபவிக்க மாட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால் வருகிற துக்கத்தை அனுபவிப்போம். பிரமையினாலே வருகிற உரிமை நிஜமா அதனால எந்த சுகமும் வந்திருக்காது. அந்த சொத்தாலோ அந்த பொருளாலோ அந்த நபராலோ எந்த சுகமும் வந்திருக்காது. ஆனா அதுக்கு ஏற்படுற அழிவினாலே துக்கம் மட்டும் வரும். நம்முடைய மன அமைப்பு இப்படித்தான். சுகத்தை அளிக்காமல் துக்கத்தை மட்டும் அளிக்கக்கூடிய உரிமைத்தன்மை தான் பிரமையாலே வந்த உரிமை. டெல்யூடட் ஓனர்ஷிப், டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப். நம்ம வாழ்க்கையில டெல்யூஷனால வந்த ஓனர்ஷிப், பிரமையாலே வந்த உரிமைத்தன்மையாலே எல்லா துக்கங்களையும் துறந்து விடுவது சரணாகதி. இந்த பிரமையால வர உரிமையால வர துக்கங்கள் உண்மையிலேயே நீங்க எதை அனுபவிப்பீர்களோ, எதை வைத்து வாழுகின்றீர்களோ அதை துறப்பது சரணாகதி அல்ல. ஆனா பிரமையான ஒரு மன உணர்வுனால, மனமயக்கத்தினால வருகின்ற துக்கங்களை துறந்து விடுவது. அதைத்தான் இங்க கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து, வேற எதையுமே செய்ய முடியலனா கூட பரவாயில்லன்றார். எந்த அபியாசமும் செய்ய முடியலனா பரவாயில்ல, எந்த யோகமும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, எந்த பிராணாயாமமும் செய்யலைனா பரவாயில்ல, எந்த தியானமும் செய்ய முடியலனா பரவாயில்ல. ஏன்னா கடந்த சூத்திரத்திலே மனதினுடைய அடியாழத்தை கண்டுபிடிக்கின்ற இந்த மன அமைதிக்கான, ஜீவன் முக்திக்கான தியான நுட்பத்தை அளித்தார். இப்போ அவருக்கு அப்பவே தெரியுது, எந்த நுட்பத்தை கொடுத்தாலும் அதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும் சாமி அப்படின்னு மக்கள் கேட்பார்கள்னு. என்கிட்ட பல பேர் வந்து கேட்கறது, சாமி என்னால் சிகரெட் பிடிக்கிறத விட முடியல, ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுங்களேன், ஒரு தியான நுட்பம் கொடுங்களேன். அதை கொடுத்தா அதை செய்ய முடியல, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். மன அமைப்பு. அதனால முதல்ல அர்ஜுனன் கேட்கிறான், ஜீவன் முக்தனாவது எப்படின்னு. அதுக்கான ஒரு நுட்பத்தை கிருஷ்ணன் அளிக்கிறார். அதை கேட்டுட்டு இதை செய்ய முடியலன்னா என்ன பண்ணட்டும்னு கேட்கிறான். அதற்கும் விடையளிக்கின்றார். அவைகளையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பித்து அமைதிக்குள்ளாகவாவது இரு. உனக்குள்ளிருந்து தானாகவே அந்த சத்தியம் மலரும், தானாகவே இந்த முழுமைத்தன்மை மலரும். அதாவது எப்பேற்பட்ட மன அமைப்பிற்கும் தீர்வளித்தல், எப்பேற்பட்ட மன அமைப்புடைய மனிதர்களுக்கும் சத்தியத்தை விளக்குதல். யாராவது ஒரு சில மன அமைப்பு இல்லப்பா உனக்கு இதெல்லாம் புரியாது போப்பா அப்படின்னு ஒதுக்கல. எல்லா மன அமைப்பிற்கும் இதை டைல்யூட் பண்ணாம சொல்றதுக்கான முயற்சியை கிருஷ்ணர் செய்கின்றார். அதாவது சத்தியத்தை நீர்த்து போகாமல் டைல்யூட் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கொடுக்கறதும் தப்பு,
டைல்யூட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதும் தப்பு, டைல்யூட் பண்ணாம எல்லாருக்கும் கொடுக்கிறது. அதைத்தான் இங்கு கிருஷ்ணர் செய்ய முயற்சிக்கின்றார். சத்தியத்தை நீர்க்காமலேயே, நீர்த்து போகாமலேயே உலக மக்கள் எல்லோருக்கும் அது சென்று சேர்வதற்கான சாத்தியத்தை இங்கு உருவாக்குகின்றார். ஆழமான தீவிரமான தேடுதல் உடைய மக்களுக்கும் சொல்றார். அப்படி இல்லாம தியானம் யோகம் இதை பற்றியெல்லாம் தேடாமல் இருக்கின்ற சாதாரண மனநிலை உடைய மக்களுக்கும் சொல்றார். அதையும் தாண்டி மந்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் சொல்லுகின்றார். எல்லா நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் ஆழ்ந்த உண்மைகளை மிக தெளிவாக சொல்லுகின்றார். நம்ம லைஃப்ல வாழ்க்கையை பற்றிய ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றதுக்கான ஆழமான ரகசியங்களை இந்த கீதையின் மூலமாக உங்களுக்கு கிருஷ்ணன் அளிக்கின்றார். இந்த சூத்திரத்தோட சாரம் என்னன்னா, மனதையும் வேற எந்த யோகத்தை செய்ய முடியாவிட்டாலும், வேற எந்த அபியாசத்திற்குள்ளே இறங்க முடியாவிட்டாலும், மனதையும் புத்தியையுமாவது என்னிடம் சமர்ப்பித்து எல்லா கர்மத்தின் பலன்களையும் துறந்துவிட்டு நிம்மதியாக இருங்கள், நிம்மதியாக இருன்னு அர்ஜுனனை நோக்கி சொல்றார். ஒரு லைட்டான பீயிங்கா வாழறது, அதுதான் இதோட சாரம். ஒரு சிம்பிளான பீயிங்கா வாழறது, அளவுக்கு மீறி பல்வேறு விதத்திலும் மூளையை கசக்கிக் கொண்டு ஏதேதோ யோசித்து கொண்டு ஏதேதோ கவலைகளினாலே காயப்பட்டு ஏதேதோ துக்கங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு ஏதேதோ விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டு ஏதேதோ சிந்தனைகளிலே இருப்பதை விட்டுவிட்டு ஒரு லைட்டான பீயிங்கா இருங்கன்னு சொல்ல வர்றார். எளிமையான பீயிங்கா வாழ்க்கை வருகின்ற போக்கிலே ஏற்றுக்கொள்வது, செல்கின்ற போக்கிலே கரைவது. உடனே நம்ம அகங்காரத்துக்கு பெரிய பிரச்சனை வருது. அப்ப என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கணுமா? நான் அப்ப வஞ்சிக்கப்படுவனே, நான் ஏமாற்றப்படுவனே, அதை எப்படி நான் காப்பாத்திக்கிறது? ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் போக்கை ஏற்றுக்கொள்வது ஏமாளித்தனம் கிடையாது, அது முட்டாள்தனமும் கிடையாது. மாற்ற வேண்டியவைகளை மாற்றுகின்ற சக்தி, மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தி. மாற்ற வேண்டியவைகளை கிருஷ்ணர் சொன்னாலும் சொல்லலினாலும் நீங்க மாற்றி தான் தீருவீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கத்தை தவிருங்கள். மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். எல்லா துக்கமுமே மாற்ற முடியாதவைகளோடு நீங்கள் போரிடும் பொழுது ஏற்படுவது, அல்லது மாற்ற முடியாதவைகளை மாற்ற முயற்சிக்கும் பொழுது பொங்குவது, அதுதான் துக்கம். இங்க அந்த துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு லைட்டான ஒரு பீயிங்கா வாழ்க்கையோடு இனிமையோடு இயங்குகின்ற, சுலபமாக இயங்குகின்ற, சாதாரணமாக இயங்குகின்ற, சகஜமாக வாழுகின்ற ஒரு தன்மையை வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள்னு சொல்றார். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. பல சத்தியங்களை அடுக்கடுக்காக எம்பெருமான் விளக்குகின்றார். வாழ்க்கை ரகசியங்களை நீங்க ஒரு 4-5 சத்தியங்களை எடுத்து உள்வாங்கி ஜீரணித்தால் கூட வாழ்க்கையே மாறிவிடும். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு லைப்ரரியையே தலையில சுமக்கிறதை விட ஒரு 5 ஞான கருத்துக்களை எடுத்து அதன் வாழ்க்கையின் பாகமாக அதை மாற்றிக்கொள்வது. இது மொத்தத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. இந்த ஒரு 4-5 கருத்துக்களை வைத்து அவைகளை ஜீரணித்து உங்கள் வாழ்க்கையோடு அதை கலந்து விடுவது,
உங்கள் முடிவெடுக்கின்ற புத்தியின் பாகமாக இதை மாற்றி விடுவது. இப்போ நீங்க எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் புத்தி சில விஷயங்கள் ஆராயும். இது என்னால முடியுமா, எனக்கு இதுக்கு சக்தி இருக்கா, எனக்கு இது சரியா, எனக்கு இது முறையா அப்படின்னு யோசிக்கும். அந்த புத்தியின் பாகமாக இந்த சத்தியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதல் சத்தியம், மனதிற்குள்ளே இருக்கின்ற உங்கள் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுங்கள். அப்படின்னா உங்கள் செயல்களாலே நீங்க வச்சிருக்கிற உங்களை பற்றிய குற்ற உணர்வு, உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற பெருமிதம், உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்க வச்சிருக்கிற சரியான அல்லது தவறான கருத்துக்கள். நாம கேட்கலாம், இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டா என் வாழ்க்கையை நான் எப்படி சாமி மேம்படுத்திக்கிறது? குற்ற உணர்வாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியாது. பெருமிதத்தாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களை உங்களால் உருவாக்க முடியாது. குற்ற உணர்வு, பெருமிதம் இரண்டுமே துக்கத்தில்தான் உங்களை கரைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையில உங்கள் செயல் சார்ந்த குற்ற உணர்வா இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது. உங்கள் செயல் சார்ந்த பெருமித கருத்தா இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது. உங்கள் செயல் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் எந்த கருத்துமே பந்த மூட்டை, கர்ம மூட்டை. அவைகளை களைந்து வாழ்க்கையை புதுமையாக நிகழ்த்த துவங்குங்கள். நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய தினசரி உடல் இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி உங்க பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியில வருவீங்க, ஒரே சேர்ல தான் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவீங்க, ஒரே மாதிரி வெளியில எந்திரிச்சு வந்து கார்ல உட்காருவீங்க, ஒரே ரூட்ல வந்து ஆஃபீஸ் போவீங்க, ஒரே சீட்ல உட்காருவீங்க, ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, ஒரே மாதிரி வெளியில வந்து திரும்ப அதே மாதிரி கார்ல வந்து திரும்ப அதே சேர்ல உட்கார்ந்து டிவியை பார்த்து திரும்ப அதே பெட்ல போய் படுத்துருவீங்க. உங்க வாழ்க்கையை அப்படியே ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும், சில நேரத்தில் 3-4 மாதங்களுக்கு கூட உங்களுடைய நடை பாதையை கூட மாற்றி இருக்க மாட்டீர்கள். காரணம் என்னன்னா, ஹெவியான மன உளைச்சலால, மன உளைச்சல் கொண்ட மன அமைப்போட மிகப்பெரிய லோட உங்க மேல தாங்கிட்டு நீங்க இயங்குறதுனால உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஃப்ரீயா இருக்காது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க கார்டன்ல இருக்கிற செடிகளையோ அல்லது பொம்மைகளையோ திரும்பி பார்த்து ரசிச்சு எவ்வளவு மாசம் ஆச்சு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். அவைகள் மற்றவர்கள் வரும்போது ரசிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்க அதை ரசிக்கிறதே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்க, உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஒரு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. காரணம், உங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற கர்மத்தின் அழுத்துதல், கருத்துக்களின் அழுத்துதல். கருத்துக்களின் அழுத்தத்தினாலே நிஜத்தோடு வாழ்வதே இல்லை. ஒருத்தர் போய் ரமண மகர்ஷிட்ட கேட்கிறாரு, பகவானே, இந்த மலை என்ன அழகான இடம், என்ன ஆனந்தமயமான இடம், திருவண்ணாமலையை பார்த்து நான் இங்கேயே இருந்துடலான்னு நினைக்கிறேன். பகவான் சொல்றாரு, மனதை விட்டு விட்டால் நீ எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை, மனசை வச்சிருந்தினா இந்த இடமும் 2 நாளைக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதான் உண்மை. மனதை பிடித்து கர்மபந்தத்தாலே அழுத்தப்படுகிற மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் துக்கத்தில் இருப்பார்கள். அதனாலதான் நீங்க எப்போ உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும், அவருக்கு உங்க வீடு அழகா இருக்க மாதிரி தெரியும். காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க மறந்துவிட்ட அளவிற்கான கர்ம பந்தம், அழுத்தம், மன அழுத்தம் உங்களை பற்றியும் உங்கள் செயல்களை சார்ந்தும் உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கருத்துக்களை துறந்து விடுங்கள். அதுதான் முதல் படி, முதல் சத்தியம். நம்ம கேட்கலாம், எப்படி துறக்கிறது சாமி?
அதுதான் இரண்டாவது தியான நுட்பமாக கிருஷ்ணன் அளிக்கின்றார். எங்கிருந்து உங்கள் மனம் இயங்குகின்றதுன்னு ஆழ்ந்து ஒரு சில மணித்துளிகளாவது பார்க்க முயற்சி செய்யுங்கள். அந்த ஆழ்ந்து மனசுக்குள்ள, உங்க உணர்வுக்குள்ள மனம் எங்கிருந்து வருது, புத்தி எங்கிருந்து வருதுன்னு பார்க்க துவங்கினீங்கன்னா, தேட துவங்கினீர்களானால், உங்கள் மனம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு செயல் அப்படிங்கிறது புரியும். அது செயல் அப்படிங்கிறது புரியும் பொழுதே அதை உங்களால் இயக்கவும் நிறுத்தவும் முடியுங்கிற தைரியம், தன்னம்பிக்கை வந்துவிடும். உங்கள் மனதை உங்களால் இயக்கவும் நிறுத்தவும் முடியுங்கிற தன்னம்பிக்கைக்கு தான் ஸ்ரத்தைன்னு பேரு. அதுதான் ஸ்ரத்தைன்னு பேரு. அதையும் தாண்டி எதையுமே செய்ய முடியாவிட்டாலும் மனதையும் புத்தியையும் அந்த அமைதிக்குள் சமர்ப்பித்து விட்டு எல்லாவற்றையும், எல்லா கர்மங்களின் பயன்களையும் துறந்து சரணாகதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு லைட் பீயிங்கா வாழ ஆரம்பிக்கிறது. எளிமையான உணர்வோடு இயங்க துவங்குதல். ஒண்ணுமில்ல, சில மாதங்களுக்கு ஒரு முறையாவது இந்த கருத்துக்களை நீங்கள் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொண்டீர்களானால், இந்த சத்தியங்களை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்வீர்களானால், உங்களை தாண்டிய தெளிவு, உங்கள் துக்கங்களை தாண்டிய அமைதி உங்களுக்குள் நிகழத் துவங்கும். இதை தாண்டிய தியாகத்தின் ரகசியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களிலே விளக்குகின்றார். அடுத்த சூத்திரத்திற்குள் நுழையலாம். ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத் த்யானம் விசிஷ்யதே த்யானாத் கர்ம பல த்யாகத் த்யாகாத் சாந்திரனந்தரம். ஸ்ரேயோஹி ஞானமப்யாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்மபல தியாகாத் சாந்திரனந்தரம். ஆழமான ஒரு சத்தியம். உட்பொருள் அறியாமல் செய்கின்ற செயலை விட ஞானம் சிறந்தது, ஞானத்தை விட தியானம் மேலானது, தியானத்தை விட கர்மபல தியாகம் உயர்ந்தது, தியாகத்திலிருந்து விரைவில் அமைதி வருகின்றது. ஆழ்ந்து புரிஞ்சுங்க. ஒவ்வொரு நிலை மனிதர்களுக்கும் கிருஷ்ணன் விளக்குகின்றார். முதல்ல என்ன சொல்றாரு? புரியாமல் செய்கின்ற இந்த அபியாசங்கள், புரியாமல் செய்கின்ற அபியாசங்கள்னா, ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே 100 தரம் உடம்ப நீட்டு, 100 தரம் உடம்ப சுருக்கு, 100 தரம் வலது முக்காலை இழுத்து மூச்சம் இடது முக்காலை விடு, இல்லை இடது முக்காலை இழுத்து வலது முக்காலை விடு. புரியாமல் செய்கின்ற சாதாரண கர்மங்கள், செயல்கள், இவைகளை விட ஞானம் உயர்ந்தது. ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. சத்தியம் புரியாமல் செயல் மட்டும் செய்யப்பட்டால் அது சடங்கு. சத்தியம் புரிந்து செய்யப்பட்டால் அதே செயல் தியானம்.